யூஸ்வலாக ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது ஒரு ஒரு 2.5 hours எங்கேயாவது ஒரு இடத்துல போர் அடிக்குங்க. ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆன் எனர்ஜி லெவல், திருப்பியும் அப்படியே ஒரு சீனில் எழுந்திருக்கும். பட் இவர் சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தட் எனர்ஜி லெவல் வாஸ் கம்ப்ளீட்லி ஹை. அந்த ஹியூமர்ன்றது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஒன்று சார், 8 மாதம் வரைக்கும் படம் ஆரம்பிக்கல பிகாஸ் ஆஃப் சம் வேரியஸ் ரீசன்ஸ். அண்ட் தென் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த கதையை ஓகே பண்ணக்கப்புறம் அந்த 8 மாதத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கால் இவருக்கு பண்ணியிருப்பேன். சார் என்ன சார் ஆச்சு, படம் என்ன ஆச்சு, ப்ரொடியூசராக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. த ரீசன் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த ஜானரு. எந்த ஒரு ஃபைட்டும் இருக்காது, எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்காது. ஆனால் ஹியூமர் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய ஹாரர் ஹியூமர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இந்த படத்தோட ஹியூமர் கண்டிப்பாக நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், எந்த ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது ஒரு ஃப்ரெஷ் தாட் ஃப்ரம் சரவணன் சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரீசன் அந்த படத்தை சூஸ் பண்ணி வந்ததுக்கு. அண்ட் தமிழ் ஆடியன்ஸும் சரி, தமிழ் ப்ரெஸ் பீப்புளும் சரி, எப்பயுமே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புது பாயிண்ட்ஸ் படம் ரொம்ப நல்லா இல்லாட்டியும் புதுசாக ஏதோ யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிரேட் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை வச்சு தான் ஐ சோஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் டுடே ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். முண்டாஸ்பட்டியில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் முண்டாஸ்பட்டி டைரக்டர் ராம்குமார் அண்டு இன்டர்நெட் நாளை ரவிக்குமார் அவங்க நாளைக்கு நல்ல ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் முண்டாஸ்பட்டி எடுத்தாங்க. அவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்கிரிப்டோட அனுபவங்கள், அது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதணும், ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிறது அந்த 2 படங்கள் தான் எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அந்த பேட்டர்னை வச்சு எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த மரகத நாணயம். இந்த மரகத நாணயம் அப்படின்னா ஒரு பழமையான ஒரு அரசர் காலத்து பொருள் தான். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அமானுஷம், ஒரு ஆபத்து, அதில் இருக்கிற ஒரு லக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இது கிபி 1100ஆம் வருடம், 1990, 2016 இந்த மாதிரி 3 காலகட்டங்களில் இந்த ஸ்கிரிப்டு ட்ராவல் பண்ணோம். அதை தேடி போகிற ஆதிசாரோட டீம், ஆனந்தராஜ் சார், இந்த மாதிரி ஒரு 2 டீமுக்கு இடையில இருக்கிற ஒரு கிளாஷ், கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, அவங்க ஆபத்துலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த நீங்கள் ஸ்கிரிப்ட் லைனாக கேட்டால் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும். இதில் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மரகத நாணயத்தில் இருக்குது. இது மட்டும் லைன் இல்லை. இப்போ ஆதி சார் அதை அடையிறக்கு எடுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல். அதுக்கு இவங்க என்ன வழியை தேர்ந்தெடுத்தாங்க, அதில் ஏற்பட்ட ஒரு குழப்பம், அது இவங்களுக்கு என்ன விளைவுகளை கொடுத்தது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட தனித்தன்மை. அது ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியில் படித்த ஒரு விஷயம். அது உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை தான், அதிலிருந்து உருவானதான். அதுக்கப்புறம் அமைஞ்சதான் இந்த மரகத நாணயம் விஷயமெல்லாம். பேஸ் அந்த விஷயந்தான். அதனால் அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் அது பார்க்கலாம். இதில் ஆதி சார் இது 2015லேயே இது படமாக வேற ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டியது, ஒரு சில விஷயங்களால் பண்ண முடியல, நிறைய சூழ்நிலை. அப்போவே ஆதி சாருக்கும் அவர் அந்த ப்ரொடக்ஷனில் கமிட் ஆயிருந்தார். அப்போ இருந்து 2015லேருந்து ஆதி சார் இந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக காமெடி தான். 2-3 பிளாக் நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு பிளாக். இப்போ ஸ்கிரிப்டில் இருக்கிறத விட ஸ்கிரிப்டில் எழுதையில் வந்துடும், படிக்கையில் வந்துடும், சொல்லையில் அந்த காமெடி இருக்கும். விஷுவலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு பயம் எல்லா டைரக்டருக்கும் இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அந்த நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முக்கியமாக நிக்கி கல்ராணி அவங்க பற்றி சொல்லி ஆகணும். ஆய் சாரோட அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் இருக்கிற அவங்க கேரக்டர் நிக்கி கல்ராணிகிட்ட ஆய் சார் சொல்லியிருக்காரு பிகினிங்லேயே. அதில் அந்த கேரக்டர் கேட்டதுலேருந்து அவங்க இந்த கேரக்டர் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஆய் சார் எங்ககிட்ட கன்வே பண்ணார். அப்படி தான் அவங்களும் உள்ளே வந்தாங்க. இந்த கேரக்டருக்காக மட்டும்தான் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் வரையில் உண்மையாக எனக்கு பயமாக இருந்தது, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க. அவங்க வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்காங்க. இது சென்னை பொண்ணு மாதிரி இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் மாறணும், அதை அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது, ரொம்ப துருன்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் காரையிலே ஓகே இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்றது. இப்போது ஸ்பாட்லேயே எங்களுக்கு தெரியாது, என்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ தெரியாது. இப்போ எடிட்டில் வச்சு ஒரு டப் பண்ணி பார்க்கல ஒரு மேஜிக்காக இருக்குது அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே.